டெப்ரிசியேஷன்னா என்ன? ஒரு அசட் இருக்குது, அந்த அசட்டை வந்து அதோட தேய்மானம்பாங்க. அதோட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அசட்டை யூஸ் பண்ண அதோட அசட் வேல்யூ அப்படி இறங்கிக்கிட்டே வரும். அது யூஸ்ஃபுல் லைஃப். கொஞ்சம் ஒரு 10 வருஷம் கழித்து அந்த அசட்டை யூஸ் பண்ண முடியாது, அதை தூக்கி காயலாங்கலைக்கு போடணும் அப்படின்னு சொல்கிறது தான் டெப்ரிசியேஷனாக இல்லையே. ஒரு காரை வாங்குகிறாங்க, அந்த அந்த காரை வந்து 10 வருஷம் டெப்ரிசியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்காங்க. யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் த அசட் இஸ் 10 years அப்படிங்காங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறவங்க வந்து முட்டாளா இல்லையா? யூஸ் பண்ணுறாங்களா? சிலவங்க வந்து அதே சேம் வெஹிக்கிள் இவ்வளோ வருஷம் இருக்குது. அப்போது இந்த டெப்ரிசியேஷன்னா என்ன? இது டெப்ரிசியேஷன் ஆக்சுவலாக எதுக்கு வந்துச்சு, இவங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ரெண்டு பார்க்கணும். ஃபஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஆக்சுவலாகவே ஒரு அசட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல் லைஃபோ 10 வருஷம் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தா சில ஆர்டிகல்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், இதை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். அதை அப்படியே வந்து ஸ்க்ராப் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதோட பர்ஃபார்மன்ஸ் அது அவுட்டேட் ஆகிடும். இப்போ ஒரு லேப்டாப்பை வந்து நம்ம ஒரு 1 lakh rupees கொடுத்து வாங்கினோம்னா, அந்த லேப்டாப் வந்து நல்ல ஹெவி யூஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துலையோ 3 வருஷத்துலையோ கம்ப்ளீட்டாக அடுத்த வெர்ஷன் போடும்போது ஸ்லோவாகிடும். ஸோ புதுசு வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ என்ன பண்ணுவோம், நான் வந்து இன்றைக்கி வாங்கினோம்னா இன்றைக்கி 1,00,000 கொடுத்து வாங்கினா இன்றைக்கி 1,00,000 புக்ஸில் வந்து எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு புக் பண்ணுவோம். எப்படி இல்லைனா ஒவ்வொரு வருஷமும் இந்த வாட்டி யூஸ் பண்ணிக்கின்னு சொல்லிட்டு புக் பண்ணுவோம். ஆனால் இப்போ நிறைய பேர் வாங்கின அசட்டை அப்படியே எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணுற டேக்ஸ் கட்டாமல் வே ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்கு கவர்மெண்ட் டெப்ரிசியேஷனை வேறு மாதிரி யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு, நீங்கள் ஒரு அசட்டு வாங்கினீங்கன்னா அந்த அசட்டை உடனே நீங்கள் வந்து டெப்ரிஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் அசட்டை வாங்கி போட்டுருவாங்க. ப்ராஃபிட்டபுளாக அசட்டை வாங்கி போட்டு யாரும் டேக்ஸ் கட்ட மாட்டாங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நாங்கள் வந்து ஒரு அசட்டை வந்து வாங்கினா ஃபுல் டெப்ரிசியேஷன் கொடுக்க மாட்டோம் ஆன் த டே பர்ச்சேஸ். அது பதில் இல்லாமல் அது ஒரு 10 வருஷத்துக்கு அந்த அசட்டை வந்து நீங்கள் எக்ஸ்பென்ஸாக புக் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணுறத நேமாக டெப்ரிசியேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு அசட்டை வாங்கினா அந்த அசட்டை 10 வருஷம் 12 வருஷம் யூஸ் பண்ண அந்த அன்னைக்கு வாங்கினதை இன்றைக்கி எக்ஸ்பென்ஸ் 10 வருஷத்துக்கு எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணிக்கலாம். துண்டாக போயிடுச்சு. அதுதான் டெப்ரிசியேஷன். ஆக்சுவலாக டெப்ரிசியேஷன்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணோம்? பிஸ்னஸ் வந்து டெப்ரிசியேஷன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். எப்படி பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கார் வாங்குறீங்க அஃபிஷியல் பர்பஸ், இல்லைனா ஒரு லாரி வாங்குறீங்க அஃபிஷியல் பர்பஸுக்கு 50 lakhs கொடுத்து வாங்குறீங்க. கவர்மெண்ட் என்ன சொல்கிறதுனா, ஃபார் வெஹிக்கிள் த டெப்ரிசியேஷன் இஸ் ஃபார் 10 years அப்படிங்கு. ஸோ 10 வருஷம் அதோட வேல்யூ குறைச்சிக்கலாம். அதாவது அப்படின்னா வருஷம் 5 லட்ச ரூபாயா அப்படின்னா அப்படி இல்லை. அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் சால்வேஜ் வேல்யூ அப்படிம்பாங்க, அதாவது ஸ்க்ராப் வேல்யூ. இது இரும்பு கைலாம் கடைக்கு போட்டால் எவ்வளோ வரும்னு சொல்லிடும். ஸோ அந்த வண்டியோட வெயிட்டை வந்து கேஜி கணக்கில் போட்டு இன்ஃப்ளேஷன் போட்டு ஸ்டீல் ரேட்டை ஏற்றி வச்சோம்னா இந்த வருஷம், அதாவது 5ஆவது வருஷம் இந்த காரோட விலை இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டோம். ஸோ 50 லட்சத்தில் 5 லட்ச ரூபா ஸ்க்ராப் வேல்யூனா 50 லட்சம் மைனஸ் 5 லட்சம் போட 45 லட்சத்தை அடுத்த 10 வருஷத்துக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கழிச்சிக்கலாம். ஸோ 4.5 lakhs எவ்ரி இயர் கழிச்சிக்கிட்டே வருவாங்க. இப்போ என்ன அர்த்தம், 4.5 lakhs வந்து நம்மளோட ப்ராஃபிட்டில் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறது. இதை பிஸ்னஸ்மேன் எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, ஆக்சுவல் குட் பிஸ்னஸ்மேன் அவங்களுக்கு என்ன ஒரே தாட் இருக்குன்னா, இப்போ நான் வந்து ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறேன், அந்த ரெவன்யூவில் வந்து நான் 10% ஆஃப் த டோட்டல் அசட், அதாவது 50 லட்சத்தில் 4.5 லட்ச ரூபா எவ்வளவு நான் வந்து டிப்ரிஷன் கரைக்கணும் அதே அமௌண்ட்டை அவங்க எஃப்டி போடுவாங்க. இல்லைனா அந்த ஈக்குவலண்ட் அமௌண்ட், அந்த 4.5 லட்ச ரூபா ஈக்குவலண்ட் அமௌண்ட்டுக்கு வந்து மாதம் வருஷம் அந்த 45 lakhs ரீச் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டி ஒன்று, ரெக்கரிங் டெபாசிட் ஒன்று போடுவாங்க. எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, ஆஃப்டர் த யூஸ்ஃபுல் லைஃப் as per the records of the கவர்மெண்ட் சொல்கிறது என்னது, அந்த 45 லட்சம், அதாவது 5-10 வருஷம் கழிச்சு அந்த அசட்டு வந்து புக்ஸில் வச்சுருக்க முடியாது. அப்படியே வச்சுருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, 45 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா வண்டி வச்சுருந்தாலும் அதே மாதிரி டெப்ரிஷியேஷன் ப்ரொவிஷன் அக்குமுலேட்டட் டெப்ரிஷியேஷன் சொல்லிவிட்டு அதில் 45 லட்ச ரூபா இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் நாக் ஆஃப் பண்ணால் அசட் வேல்யூ 0 மாறிடும். ஸோ என்ன தான் புக்கை வந்து சூப்பராக குக் பண்ணி வச்சுருந்தாலும் அது நல்லா இருக்காது.
ஸோ அட் த சேம் டைம் லிஸ்டட் கம்பெனிஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, அதே 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு புது வண்டியை நான் கொண்டு வந்துட்டு இந்த அசட்டை நான் ஸ்க்ராப் பண்ணாலும் சரி, அதை நான் வந்து சேல் பண்ணாலும் எனக்கு லாபம் வரும், ரைட்? இல்லைன்னா அந்த அசட் அப்படியே இருக்கட்டும், இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு வண்டி வந்துட்டுனா அவங்களுக்கு ரெண்டு லாபம். ஒன்று புது வண்டி வந்துட்டு, ஸோ அதோட அசட் ஏறி போச்சு. செகண்டு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்திருக்கும் போட்ட ஆர்டியில், அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் மாதிரி இருக்கும். தேர்டு அவங்களோட வேல்யூ கூடும். ஏன் ஒரு வண்டி வாங்கியிருந்தாங்க, 10 வருஷம் கழிச்சு இன்னொரு வண்டி வாங்கிட்டாங்க. ஸோ தே ஆர் க்ரோவிங். அந்த வண்டியே தூர போட்டிருந்தாலும், ஆக்சுவலாகவே ஸ்க்ராப் ஆகிருந்தாலும், அந்த யூஸ்ஃபுல்னஸ், அதாவது அந்த பர்ஃபார்மன்ஸ் குறையவே செய்யாது, அதே பர்ஃபார்மன்ஸில் இருக்கும். தே கேன் பிலீவ், ஷேர் ஹோல்டர் கேன் பிலீவ் ஸோ தட் ஓகே இந்த கம்பெனி இஸ் பர்ஃபார்மிங். அவங்ககிட்ட 10 வண்டி இருந்துச்சு, 10 வண்டியோட யூஸ்ஃபுல் லைஃப் இத்தனை வருஷம், அந்த யூஸ்ஃபுல் லைஃப் முடிஞ்ச உடனே 10க்கு புது வண்டி வச்சுட்டாங்க. ஸோ தட் தே பர்ஃபார்மன்ஸ் குறையாது. அவங்க இந்த ஆனதுக்கப்புறமும் அதே பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுவே நீங்கள் ஸ்க்ராப் வேல்யூ ஆனதுக்கப்புறம் அதே வெஹிக்கிள் அந்த வண்டியில் வச்சுருக்காங்கன்னா, தேட் மே லீட்ஸ் டு மெயின்டெனன்ஸ், சர்வீஸ் சார்ஜஸ், பர்ஃபார்மன்ஸ் டிக்ரீஷன் குறையும், பர்ஃபார்மன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்து எக்ஸ்பெக்டட் பெஞ்ச் மார்க் அச்சீவ் பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இப்படி டெப்ரிசியேஷனை வந்து ஆக்சுவல் டெப்ரிசியேஷன் வந்து கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணணும். அதுவும் லிஸ்டட் கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்படி ஷேர் இப்படி கம்பெனிஸ் வந்து அவங்களோட அசட்ஸை எவ்வளோ தூரம் ரெனிவேட் பண்ணுறாங்க, எவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கம்பெனி நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது மெயினாக ஒன்று பார்க்கணும், how much they are investing in capital expenditure, how much they are investing in revenue expenditure. With a company which invests in capital expenditure will have a future benefit. Example, R&Dயில் இன்வெஸ்ட் பண்ணுறது, R&D போக கூட செய்யலாம், R&Dயில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அசட்ஸ் வாங்கி போடுறது, ஃபிக்ஸட் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பில்டிங்ஸ் கட்டுறது. ஸோ அவங்களோட ரெவன்யூ ஸ்ட்ரீம் எங்கேருந்து வருது? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரால் ரெவன்யூ ஸ்ட்ரீம் ஜென்ரேட் ஆகுதா, இல்லை ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்? எக்ஸாம்பிள், சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எம்ப்ளாயீஸை போட்டு கான்ட்ராக்ட் எடுத்து ஜென்ரேட் பண்ணுறாங்க, தட் இஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ பணம் போட்டால் தான் பணம் வரும். தெர் இஸ் நோ ஃபிக்ஸட் இன்கம் பிகாஸ் தெர் இஸ் நோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு இடத்துல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தால் மட்டும்தான் we can believe that the company has its worth. So based upon that you can choose the market capital. So இதையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டெப்ரிசியேஷனில் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். தேங்க்யூ.